ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை ஹுல்ஃபி ஃபிக்ஸ். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் மஸ்ட். இப்போ நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப்குள்ளே டேட்டா போயிடலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் எல்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ ஜங்குக்கோட அப்பா அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு, டேய் இதுக்கு தான் சொன்னேன், வீட்டுக்கு போ, நான் வரேன். இதெல்லாம் நல்லா சொல்லுங்கள். மேலே கை வச்சிருக்காரு, பையன் மேலே கை வச்சு கூட ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறான். அதை நீங்கள் வெளியின்னு பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா திரும்பி, இங்கே பாருடா, நீ என் ஃப்ரெண்டு தான், என் பையன் பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், அவன் மேலே கையை வைக்கிற உரிமையெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கல, அவன் என் பையன், இன்னொரு தடவை அவன் மேலே கை வச்சேன்னு தெரிஞ்சுது ஜங்குக்கு என்ன, நானே உன் பொண்ணை அவன்கிட்ட சொல்லி தூக்கிட்டு வர சொல்லிடுவேன், அப்புறம் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜங்குக்கு எதையும் கேட்டிருக்க மாட்டான், பட் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக ஹோப்பே வருது. எப்படின்னா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணணும், அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக கட்டாய கல்யாணம் தான் பண்ணி வைப்பார், இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அவங்க முடிய பிடிச்சி இழுத்து, ஏய் நாய, உன்னால தாண்டி என் புருஷனுக்கு இத்தனை அசிங்கம், அம்மா அம்மா வலிக்குதுமா, அம்மா ஏம்மா அப்படி அடிச்சே கொள்ளுற, இதுக்கு என்ன பேசாமல் விஷம் வச்சு கொண்டுலாம்ல, உன்னை கொன்னன்னு வச்சுக்கோயேன், பொண்ணு என்னமோ அசிங்கம் பண்ணிட்டான்னு சொல்லி அதுக்கும் எங்களை தான் சொல்லுவாங்க. மா ப்ளீஸ்மா, வலிக்குதாம்மா, என்னால் சுத்தமாக முடியலம்மா, என்னை விட்டுருமா, என்னால் முடியல. ஏய் எங்களுக்கும் இப்படி தாண்டி அசிங்கமாக இருக்குது, வெளியில் தலை காட்ட முடியல, உங்கள் அப்பாவை பார்த்தியா எப்படி நிற்கிறாரு பார்த்தியாடி. அம்மா என் மனசு கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்ல, ஏம்மா அப்படி பேசுகிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு சமக்கம் வந்து, ஏண்டி உன்னை வளர்த்ததுக்கு எங்கள் மான மரியாதை தான் போகும், உன்னை உயிரோட விட முடியாது, கொல்லவும் முடியாது, உன்னை இல்லை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதா சரியாவ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த பையனை, பாரு இந்த உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்டா, நீ வீட்டுக்கு போ, இவ்வளோ கல்யாணம் பண்ணி 2 நாள் வச்சா எல்லாம் சரியாயிடும். அப்போ அந்த பையனும் அப்படியே உங்களை பார்த்துட்டே போகிறான். பா என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன். என்னடி சொன்ன நாய, பாரு நான் சொல்கிறால மூடிட்டு கல்யாணம் பண்ணு. இல்லைப்பா, என்னை நீங்கள் என்ன தான் அடித்தாலும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது, நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மனசில் ஒருத்தனை நினச்சிக்கிட்டு என்னால் வேற ஒருத்தவனுக்கு என் உடம்புலாம் கொடுக்க முடியாது. என்னடி சொன்ன, எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் காலை இல்லை, என் உடம்புக்கு தான் வலிக்கும், வலிச்சுட்டு போட்டும், அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே அந்த ஸ்டிக்கர் கீரை போட்டுட்டு, ஓ உனக்கு உன்னை பெற்றதுக்கு ஒன்னடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்ரோல் எடுத்துகிட்டு வராரு. என்னப்பா ஊற்றி கொளுத்த போகிறீங்களா, பண்ணுங்க, சந்தோஷமாக சாவேன் ஜங்குக்க நினச்சிக்கிட்டு. அப்பயும் ஜங்குக்க மட்டும்தான் நினைப்பேன், என் லவ் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ப்பா, புரிஞ்சுக்கோங்கண்ணா, அவன் நல்ல பையன், அவன் கொஞ்ச நாள் நல்ல பிளேஸ்க்கும் போயிடுவான்ப்பா, ப்ளீஸ்ப்பா. உனக்கு இல்லை, இந்த காதல் பைத்தியத்தில் நீ முத்தி போயிருக்க, மொதல் விட்டு மொதல் வாய்ப்பே இல்லை, நான் செத்துறதுக்கப்புறம் வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பெட்ரோல் அப்படியே ஊற்றுறாரு. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்கும். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னப்பா பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே, ஏங்க இப்படி பண்ணாதீங்க, அவள் ஏதோ பைத்தியக்காரத்தனமானா அவளை கொல்லலாம், நீங்கள் எங்கே சாவறீங்க. இல்லை எனக்கு இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் பேர் இப்படி கெட்டு குட்டிச்சோரம் ஆகிடக்கூடாது இவளால், நான் இருந்தேன்னா என்ன தான் தப்பாக பேசுவாங்க, நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போய் தொலையிட்டோம். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, காலில் விழுந்து கேட்குறப்போ எதுவும் பண்ணாதீங்கப்பா. ஏய் என் காலை திறக்கணுன்னுக்குலாம் அருகதில்லை, ஷடே போடி. அப்பா ஏன்ப்பா அப்படி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க. ஓ இப்போ தான் சொன்னேன் என் உடம்புக்கு தான் வலிக்கும் மனசுக்கு வலிக்காதுன்னு, இப்போ என்ன இந்த ஆக்டிங்கு, இப்போ தெரியுதா உனக்கு, அப்போ தெரியல, அவங்க கூட போகும்போது தெரியல. அப்பா சத்தியமாக ஜங்குக்கு என்ன தொடக்கூட இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ், நான் சொல்லிட்டு ஒரு தடவை கேளுங்கப்பா, வேணாம்ப்பா இதெல்லாம், உங்களுக்கு இப்போ நான் என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கப்பா, நான் பண்ணுறேன், என்னை பெற்ற பாவத்துக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த வீட்டை விட்டு வெளில போகணுமா, போயிடுறேன், எங்கேயோ போகிறேன், பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், நீங்கள் உனக்குள்ள எதுவும் பண்ணிக்காதீங்க. சரி நீ சொல்கிற மாதிரியே நான் ஒன்று வழிக்கு வரேன். அப்போ நீ ஒன்று பண்ணு, இந்த வாரத்துக்குள்ளே நான் சொல்கிற மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பா அது வேணப்பா, இங்கே பாரு லைட்ருன்னு என் கையில் தான் இருக்குது, சீக்கிரமாக முடிவெடு, நானா இல்லை அந்த ஜங்குக்கான்ட்டு. பா ஏன்பா அப்படி,
ஏய், நீ அழுகிறதுக்கு உன் கண்ணீரை பார்க்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. முடிவெடு சீக்கிரம், இல்லைனா நானே என்னை எரிச்சிக்கிறேன். பா, என்ன சங்குக்கு இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன். நீ எவனையா நினச்சிட்டு எனக்கு மான மரியாதை போகக்கூடாது, புரியுதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாடுறத மட்டும் பாரு. பா, அது அது வந்து நான் சொன்னது புரியுதா புரியலையா? சரிப்பா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், உங்களுக்காக பண்ணிக்கிறேன்ப்பா. சரி, ஏய் சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீ. நம்ம சீர்வரிசையெல்லாம் கொடுத்து விட்டுடலாம். நான் உங்கள் அப்பாட்ட போய் பேசிட்டு வரேன். சீர்வரிசை ரெடி பண்ணு. அப்பா, அடுத்த வாரமா அது? இங்கே பாரு, 3 நாளுக்குள்ளே சீக்கிரமாக முடிக்கணும். உன்னை முடிச்சு விட்டாதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வெளியில் போகிறாரு. உங்கள் அம்மா உங்களை ரூம்லேயே வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஃபோனும் இல்லை. ஏன் இப்படிலாம் நடக்குது? அல்லா, என்னால் முடியல. என்ன மதம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று தானே, எனக்கு தெரியல. அல்லா, உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் இப்படி எனக்கு குடும்பப்படுத்துகிற? இதுக்கு எனக்கு பேசாம கொண்டுடலாம் எல்லாரும் சேர்ந்து. என்னால் முடியல. அப்பா கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கல. ஒரு தடவை நான் சொல்கிறத அவர் கேட்டிருக்கலாம். இந்த ஜாங்கு பையன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுத்து இப்படி ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவான் என் மேலே. பரவாயில்ல, நான் அளவுக்கு இல்லை போல. அவன் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தான் நமக்கு எல்லாம் செட் ஆகாதுன்னு. நான் தானே கேட்கல. என் மேலே தான் எல்லாம் தப்பும். எனக்கு தான் வலிக்கும். அவன் மேலே 2 நாள் கோமா இருந்துட்டு சரியாயிடுவான். என்னால் முடியல. என்னை தேத்திக்கவே என்னால் முடியல. எல்லாம் என்ன ஆர்வம். ஏன் எல்லாம் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா இந்த பக்கம் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. நகை, உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாமே வச்சு அப்படியே சீர்வரிசை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்கு இதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் வேணால் எடுத்து வைடி. ஏங்க, எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் அங்கே என்ன ஜுவல்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இவ்வளோ பவுன் போட்டிருக்கோம்ல, போதும். சரி சரி, இது பத்தோன்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், ஹல்தி என்னைக்கு வைக்கலான்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன். ஹல்தி நாளைக்கே வச்சிடலாம். என்னது நாளைக்கா? பார்த்துக்கலாம், ஏற்பாடு நான் பண்ணுறேன். நீ வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பாரு, ஓகேவா? நாளைக்கு எப்படின்னா சீக்கிரமாக ஹல்தியை வச்சுட்டு அடுத்த நாளே கல்யாணத்தை வச்சுடலாம். இங்கே இவ்வளோ சீக்கிரமாவா? என்ன பண்ணுறது, நமக்கு அந்த அளவுக்கு கால நேரம் இல்லை. இப்போ நம்ப முடியாது, விட்டால் வயிற்றுல பிள்ளைய கூட வாங்கிட்டு வந்து நிற்பா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு யாரும் சாப்பாடும் கொடுக்கல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா, அமீரா, ஏய் அக்கா, நீ ஏன்க்கா இங்கே வந்த? அப்பா பார்த்துட்டு போகிறாரு, அப்புறம் அடிப்பார் ஒன்று. நீ கிளம்பி இங்கேருந்து. ஏன்டி இப்படி இருக்க ஃபேஸ்லாம்? என்னக்கா, உனக்கு ஒன்றுமா தெரியாது? பார்த்துட்டு தாண்டி இருந்தேன், என்னை மன்னிச்சிடு. என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. அக்கா, நீ சொல்லி நீயும் மாட்டிக்காத. அப்பா அப்புறம் சுத்தமாக உடஞ்சி போயிடுவார். என்னோடய விஷயமும் ஒரு நாள் தெரிய தான் போகுது. எனக்கும் இதே மாதிரி தான் நடக்க போகுது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா பாரு, பேசாமல் நீ ஓடி போயிடுறியா? அக்கா, ஏன்க்கா? அப்பா என்ன பண்ணிக்க போகிறாரு? உன் மனசு என்னடி ஆகிறது? நீ அப்பா பார்க்கறதெல்லாம் சரிதான். அப்பா வரட்டு கௌரவத்தில் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. மதம்னு சொல்லிட்டு. இந்த மதம் எத்தனை நாளைக்கு? எனக்கு புரியல. உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ண விட மாட்டுறாரு. இதுதான் எனக்கும் நாளைக்கு நடக்கும். என்ன பண்ண முடியும்? அப்பா பார்த்துட்டு இங்கே உட்கார போறியா? அக்கா, இல்லைக்கா, நான் பரவாயில்ல பண்ணிக்கிறேன். அவர் சொல்கிற மாதிரி நீ வேணா பேசு, மேபி ஒத்துக்கலாம். எனக்கு செட் ஆகாதுக்கா. எங்கள் லவ்லாம் நான் அப்போவே கேட்டிருக்கணும். நீயும் சொன்ன, அவனும் சொன்னான். நான் தான் பைத்தியக்காரி, கேட்கல. அமீரா, சரி ஒரு நிமிஷம் கூட வா. அக்கா எங்கே? அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்று போட்டுரும். இல்லைக்கா, நான் வெளில வரல. ஹேய், ஒரு நிமிஷம் வாடி. எல்லாரும் தூங்கிட்டாங்க. அக்கா, நானே வெளில தானே இருக்கு. ஆமாண்டி, அவங்க மதியம் தான் ஊருக்கு வந்தாங்க. அதுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அதுக்கு இதெல்லாம் விஷயம் அப்பா சொல்லிட்டாரா? நானுக்கு எல்லா விஷயத்தையும் அப்பா சொல்லிட்டாரு. நானே அவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க தான். அப்படி எதுக்கா அது பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். நான் வெளிலே வரல. ஏய், எவ்வளோ நேரம் பயந்து இருக்க முடியும்? நீ வா. அக்கா எங்கே? ஏய், எல்லோரும் தூங்கிட்டாங்கடி, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா என்னக்கா,
எனக்கு பயமாக இருக்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சால் ஒன்றையும் சேர்த்து அடிப்பார். நான் பார்த்துக்கிறேன் அமீரா, நீ வா அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கோட பேக் சைடு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா என்ன, போய் பேசிட்டு வா. யாருக்கிட்ட அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, அக்கா எனக்கு பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஏய் இங்கே நிற்கிறதுக்கு கணக்கு தெரியலையா, இப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற. ஜங்குக் எதுக்கு கத்துறேன். அக்கா நான் கொஞ்ச நேரம் போய் பேசுடி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா போயிருப்பாங்க. நீங்கள் ஜங்குக் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, சத்தமாக பேசாத. நான் பேசல, இப்போ நீ தான் சத்தமாக பேசிகிட்டு இருக்க. சரி சரி ஸ்லோவாக பேசு, அக்கா கேட்டுற போது. ஏய் அவ்வளோ சவுண்டாக வாடி இருக்கு, அந்த எல்லாருக்கும் கேட்காது. சரி வா போகலாம். எங்க? ஏய் என்ன, வா என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். ஜங்கு இங்கே பாரு, எனக்கு எதுவும் செட் ஆகாது. நீ சொன்னதான் கரெக்டு, நமக்கு லவ்லாம் வேணாம் ஜங்கு. நீ நீ என்ன முடிவு பண்ணியோ ஃபஸ்ட்டு என்ன ஹேட் பண்ணலை, அதுவே பண்ணிட்டு ஜங்கு, லவ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அப்போ ஜங்கு, ஏ நில்லு, நான் உங்கள் அப்பா என்ன மிரட்டினானா? இல்லை அப்பா மிரட்டல, நானே தான் முடிவெடுக்கிறேன். ஏய் அமீரா நல்றி, பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, எங்கே போகிற? சங்கு இல்லை எனக்கு உள்ள நான் போகணும், தேடுவாங்க. இங்கே பாரு பேசிகிட்டு இருக்கேன், பேசு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி முறுக்கிட்டு போகிற? இங்கே பாரு, எனக்கு சீர்வரிசைலாம் கொடுத்து விட்டுட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, தெரியுமா? சீர்வரிசையா? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாண்டி கொடுப்பாங்க. எங்களுக்கு சீர்வரிசை பண்ணிட்டு தான், நாளைக்கு எனக்கு ஹல்தி வேறு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேரேஜ். நீ என்ன மறந்து, நீ என்ன லவ் பண்ணியான்னு கூட தெரியல, நான் தான் கஷ்டப்படுவேன். யூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. எல்லாரையும் நான் அடிச்சுட்டே இருக்காங்க, இப்போ நீயும் அடிக்கிற, எத்தனை பேர் தானே தாங்குவேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி கோதலச்சிட்டேன், கல்யாணம்னு கோந்துருச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஏய் கையெல்லாம் ஏன்டி இப்படி இருக்குது? அப்பா அடிச்சுட்டாரு ஜங்கு, எல்லாத்துலேயும் அதான் கையெல்லாம் வீங்கிடுச்சு, கால்லையும் அடிச்சுட்டாரு, அம்மாவும் கண்ணத்துலேயும் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அதனால் கண்ணமும் வீங்கி போச்சு. ஏய் சரி வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சரி இங்கேருந்து போயிடலாண்டி. இல்லை பாரு, எனக்கு நாளைக்கு ஹல்தி, என்ன நினச்சிட்ருக்க, வீட்டில் எல்லாரும் போட பண்ணிட்டாங்க, என்னால் நான் உன்னை ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கேன், பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஜங்கு. இங்கே பாரு, உனக்கு உங்கள் அப்பா கௌரவம் தான் முக்கியமா? எனக்கு எங்கள் அப்பா தான்டா முக்கியம். ஓ அப்போ நான் ஜங்கு, நீ எனக்கு முக்கியம்தான், உன்னை எப்படி நல்லா விட முடியும்? ஓ அப்போ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? நான் அதெல்லாம் பண்ணிப்பேன் கல்யாணத்தன்னைக்கு. லூசு மாதிரி பேசாத, இன்னொரு தடவை பேசினா அடிச்சேன்னு வச்சுக்கோ, கோமாக்கே போயிடுவேன். ஜங்கு ஏன் அடிக்கிற வலிக்கும், சாப்பிட கூட இல்லை தெரியுமா, பசிக்குது, ஒரு வார்த்தை கேட்டியா சாப்பிட்டியான்ட்டு. ஏண்டி உங்கள் அப்பா உனக்கு சோறு கூட போடலையா? அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஜங்குக்கா எங்கே போகிறேன், பசிக்குதுன்னு அவன்கிட்ட தானே சொன்னேன், அவர்கிட்டயே சொன்னேன். ஏண்டி சொல்ல வேண்டி தானே, ஏன் வாயில் என்ன வச்சிருக்க, சொல்லியிருக்கணும். ஏன்ட்ட ஒன்று சொல்கிற, அவர் பேச்சு கேட்டு தானே கல்யாணம் பண்ண போகிறேன்னு போய் நிற்கிற, அப்போ சொல்லியிருக்க வேண்டி தானே, என்கிட்ட சொல்லியிருந்தா பிரயோஜனம் ஆக போகுது. ஜங்குக்கா இங்கே பாரு, ஹல்தி நடந்துருச்சுன்னா பாதி நடந்து முடிஞ்ச மாதிரி. ஏய் ஹல்தினா என்ன? ஐயோ ஹல்தினா இந்த மஞ்சள்லாம் வைப்பாங்களே, பார்த்தது இல்லையா? ஆமாம், எங்கள் இதில் ஒரு சில இதில் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு காலைல வைப்பாங்க, நிலங்கு தானே என்னமோ ஒன்று, அதான் எங்களுக்கு ஹல்தி. சரி அது ஏன்டி இப்போ செய்கிறாங்க? அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு அப்புறம் பொண்ணு போய் நிச்சா அப்படி தானே ஆகும், என்னமோ ஆகும், எனக்கு ப்ராசஸ் வேறு தெரில. ஜங்குக் நான் வேற நீ வேற. ஏய் அதெல்லாம் ஒன்று தான், பாரு சும்மா நோய் என்னதை, வா கிளம்பலாம், இந்த வீட்டு தேவையில்ல. பாரு வேணாம் ஜங்கு, விட்டுரு. எனக்கு புரியல, எதை விட சொல்கிற? இப்போ பேசுறதை விட சொல்கிறியா, இல்லைன்னா ஒன்று ஒரேடியாக விட சொல்கிறியா? என்ன ஒரேடியாக விட்டுரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு திரும்பி பக்கமாக அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும், அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான், அவன் ஃபேஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏய் பேசிட்டு இருக்கேன்டி, எங்கே போகிற? அப்போ நீங்கள் மட்டும் உள்ளே போய் கதை லாக் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு ஏய் பேசும் போதே போகிறல, என்னடி நினச்சிட்டு இருக்கா, பெரிய மயிரா நீ? எனக்குலாம் நீ ஒரு மயிரும் இல்லை, போ எவனையோ போய் கல்யாணம் கட்டி நீ எப்படியோ வாரு, நீ அவனையோ போனால் எனக்கு ஹர்ட் ஆகும் நினச்சிட்டியா? இல்லை ஒன்றும் ஆகாதுடி அப்படின்ட்டு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறான்.
இந்த பக்கம் நீங்கள் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து, என்னடி? இல்லைக்கா, வேணாம், நான் பண்ணிக்கிறேன் அம்மா அப்பா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் போய் லாக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே படுத்துடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்து கிடக்குறான். ஜங்குக் அப்பா இதை பார்த்துட்டு, என்னடி உன் பையனுக்கு? ஏங்க, அவன் தான் தெரியும்ல, அந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டாளாம். ஏன் வேணான்னு சொல்லிட்டா? அவங்க அப்பாக்காக. ஓ, அப்போ நைட்டு இவனுக்காக செவ்வரேறி குச்சி போகும்போதுலாம் தெரியலையா? ஏங்க, அவனே பாவம், விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் அளவுலாம் பண்ண மாட்டான், போங்க. எப்படி இப்படி குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான்? அவனை விடுங்க, அவன் மன வலி தீட்டிக்கட்டும். அவனுக்கும் வலிக்கும்ல, அவனுக்கும் ஒரு மனசு தானே இருக்குது. நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த வலி தெரியாதா என்ன? தெரிஞ்சதுனால தாண்டி கேட்டுட்ருக்கேன். ஏன் அந்த பொண்ணால் ஸ்டேடியம் நிற்க முடியலையா? இப்போ நீங்கள் என்ன அந்த பொண்ணை ஸ்டேடியாக நிற்க சொல்லி கல்யாணம் பண்ணால் ஓகே சொல்லுவீங்க போலையே. நீ அவனுக்கு அப்படியே வக்காலத்து வாங்காத. முஸ்லீம் பொண்ணை நமக்கு ஒன்றும் தேவையில்ல. அடுத்த தடவை சொல்லிடுறேன், டே 2 பேரும் முஸ்லீம் பொண்ணுங்களை பார்க்காதீங்க, கிறிஸ்டின் பொண்ணை பாருங்க, அப்பாவே முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வைப்பாருன்ட்டு. என்னடி திமிரா பேசிகிட்டு இருக்க? அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் ஹிந்து, நான் கிறிஸ்டின், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் என் மதத்தை மாற்றிட்டு இப்போ ஹிந்துவா இல்லையா? நீங்கள் கூட தான் கிறிஸ்டினுக்கு அப்பப்போ சர்ச்சுக்கெலாம் வந்திருக்கீங்க. ஏன் நீங்கள் என்ன அல்லா கோயிலுக்கு போனது இல்லையா என்ன? அங்கேயும் தானே போயிருக்கீங்க. அப்புறம் ஏன் ஜேகேக்கு மட்டும் இது மாதிரி? ஏய், நான் பாரு, நான் அவனை தடுக்கவும் இல்லை, அவன் நம்ம பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாரு. ஜங்குக் அம்மா ஜேகேவை பார்த்தா அவன் நல்லா குடிச்சிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களும் போயிடுறாங்க. அப்போ டாங் வெளில வந்து, டேய், நடு வீட்டில் இருக்கிற அப்படி குடிச்சிட்டு அப்புறம் எங்கே போய் குடி சொல்கிற? ரோட்டில் போய் உட்காந்து குடித்தா அடித்து நீ ஈத்துட்டு வர, அது இங்கேயே உட்காந்து குடிக்கிறேன். நீ போ, நான் ரூம் போயிக்கிறேன். டேய், சரி விடு, அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, நீ மூடு, அவள் கல்யாணம்லாம் பண்ண மாட்டான். அப்புறம் என்ன அப்படி குடிச்சிட்ருக்க? அவள் ஃபஸ்ட் டைம் என்ன பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டான், அதான் வலிக்குது. அவள் தெரியாத மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் சொன்னாளா, அதான் தாங்கலை. அது எப்படிரா அவள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிற? அவளாம் அப்படி தான், அவள் எதுனா பண்ணிக்கினாலும் பண்ணிப்பா, கல்யாணம் பண்ண மாட்டான். அது முன்னாடி அவளை நான் தூக்கிடுவேன். அவள் பெர்மிஷனோட தூக்கினா தானே அவங்க அப்பனை பற்றி யோசிப்பாள். பெர்மிஷன் இல்லாமல் தூக்கிட்டானா அப்படின்ட்டு அவன் அப்படியே குடிச்சிட்டு டாங்க பார்க்குறான். ஹெல்ப்பு கிடைக்குமா? பண்ணிட்டா போச்சு. ஏண்டா அக்காவையும் சேர்த்து தூக்கிடுறா. டேய், அதை நீ தூக்கு, யாரை நான் தூக்குறேன், சும்மா என்கிட்டலாம் எச்ச ஹெல்ப்லாம் கேட்காது. டேய், அவன் அண்ணி அப்படின்ட்டு டாங் மண்டையில் அடிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க ரூமில். அப்போ வெளியில் ஃபங்க்ஷன்லாம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அவங்களால சுத்தமாக முடியல, அவ்வளோ பெயின். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஜங்குக்கே தெரியாமல் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான் அவனை. இந்த ஃபோட்டோலாம் இப்போ என்னால் உனக்கு கிழிக்கவோ இல்லை எரிக்கவோ முடியாது. பட் தூரமாக எங்கன்னா வச்சிடுறேன், என் கண்ணுக்கே படாத மாதிரி அப்படின்ட்டு அது எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்கே வைக்கிறது, எங்கே வச்சாலும் என் கண் ஒன்று பார்த்துடும். தூரமாக தூக்கி போட்ட கூட ஃபோட்டோவை மட்டும் தானே தூக்கி போட முடியும். என் மனசையும் தூக்கி போடுற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். மனசு ஒன்று தானே நினைக்கிது. என் கருமம் அப்போவே சொன்னான், இதெல்லாம் வேணாம், நான் தான் கேட்கல. என்னால் அவனுக்கு ஸ்டெடியாக கூட நிற்க முடியல. அவனுக்கு இத்தனை எவ்வளோ ஹர்ட் பண்ண, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாவம். அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். எல்லாம் ஏன் எனக்கு இந்த கொடுமை, என்னால் முடியல. பேசாம நான் தான் பண்ணிக்குவா. அப்பா ஜங்கு 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்னோடய லைஃப் நான் ஆசைப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியாவது இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ யாரும் ரூமை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் உடனே ஜங்குக்கோட ஃபோட்டோவை பெட்டு கீரை ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வந்து, ஏய் இந்தா ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சீக்கிரம் ரெடியாகு. அம்மா, என்னடி? இல்லை, எனக்கு தலை சீவி விடணும், அக்காவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் நான் ஜேகே கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இருக்க முடியாது,
அவ்வளோதான்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னோட யூஸ்லெஸ் லவ் யூஸ்லெஸ்ஸாகவே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் நான் ஜேகே கூட ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டே கூட ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு தலைலாம் சீவிட்டுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஜுவல்ஸு எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே டைம் போகுது, ஒரு ஈவினிங் ஆகிடுது, அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே வெளில வரீங்க, எல்லாருமே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ஹெட்டை நிமித்துறீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏய் தலையை நிமித்தக்கூடாது தெரியாதா, கீழே குனிடி. அம்மா இல்லை, கீழே குனின்னு சொன்னல. சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு போய் உட்காடுறீங்க ஸ்டேஜில். அப்போ அப்படியே வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு வைக்கிறது ஜங்குக்கோட அம்மா. நீங்கள் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டு, ஆண்டி என்ன மாமியாரா எப்படி இருக்க ஆண்டி, நீங்களா ஏம்மா எப்படி இருக்க ஃபேஸ்லாம் ஆண்டி, ஜங்குக்கு அங்கே நிற்கிறாமா அப்படின்னு சொன்ன. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கு உங்களே பார்த்து நின்றுட்டு இருக்கா ஷாக்கா. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ் நிற்கிது. அப்போ ஜங்குக்கு அம்மா, அமீரா இது உன் லைஃப், உனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படியே எல்லோரும் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க, ஜங்குக்கும் அவங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் அக்கா, ஏன் அமீரா அப்பா பார்க்குறாரு. அக்கா அவன் பாருக்கா, அவன் கண்ணு தெரியுது, அவன் ரொம்ப உடஞ்சிட்டான்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட நான் பேசணுங்க்கா. ஏய் என்னடி இந்த நேரத்தில் பேசணுன்ற, அக்கா ஏதாவது பண்ணுக்கா, நான் ஜங்குக்கிட்ட ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் இல்லை பேசணும் ப்ளீஸ்க்கா. சரி ஆனால் இப்போ எப்படி விட மாட்டாங்கடி, அக்கா எதனா பண்ணுக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிய போகுது தானே, அது வரைக்கும் எதனா. சரிடி இரு, எல்லோரும் வச்சு முடிக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன். அப்போ எல்லாருமே வச்சு முடிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அக்கா, அப்பா அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுண்ணா, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்ப்பா. சரி பார்த்து, அவளை எதையும் முக்கியமாக அவன் வந்திருக்கான் பாரு, அவன்கிட்ட பேசவே விடக்கூடாது. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அக்கா உங்களை ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதா சொல்லி அப்படியே அந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி வந்திருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் அந்த பக்கம் வந்திருப்பான். ஏய் நாடி ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு. ஜங்கு, அக்கா கொஞ்சம் தனியாக பேசணும். சரி சீக்கிரம் பேசு அப்படின்ட்டு உங்கள் அக்கா வெளியில் போனான். டயாங் நின்றுட்டு இருக்கான். டயாங் நீ எதுக்கு இங்கே வந்த. ஏய் பாரு, உன் தங்கச்சி மாதிரிலாம் நீ இருந்துடாத. ஏய் வா நம்ம போய் கிளம்பிடலாம். சின்னடா பண்ணிகிட்ருக்க, அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா. எனக்கு அதான் தேவையில்லாத்து. இந்த பாரு சீக்கிரம், உன் தங்கச்சி மாதிரிலாம் இல்லை. இங்கே பாரு நான் சத்தியம் பண்ணுறேன், நான் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது, புரியுதா. அப்படியே கல்யாணம் பண்ணலாம் இன்றைக்கி நைட் நான் ஓடி வந்துடுறேன், ப்ராமிஸ். நம்புறேன் இல்லட்டையா. அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கே, நீ வேற கேடி. உன் தங்கச்சி தாண்டி இன்னசென்ட். ஆமாம் அவளுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவள் இப்படி யோசிச்சுட்ருக்கா. பாவண்டி, என் தம்பி என்னால் பாகிய முடியல. இப்பெல்லாம் புலம்பி நான் ஃபஸ்ட் டைம் நேற்று நைட்டு தாண்டி கேட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். நீ இங்கேருந்து கிளம்பி யாரா பார்த்துட்டு போகிறாங்க. ஏய் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறேன்டி. டயம் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறேன் போடா அப்படின்ட்டு உங்கள் அக்கா டயங்க துரத்தி விடுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் சங்கு, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, லவ் வேண்டாம். இங்கே பாரு நாளைக்கு எனக்கு மேரேஜ், புரியுதா. இது மாதிரி அங்கே வந்து நிற்காத. ஏன்டி என்னை பார்க்க முடியல உன்னால். சங்குக்கு நமக்குள்ளே இருக்கிறதுலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ, நமக்கு லவ் வேணாம், செட் ஆகாது. எனக்கும் உனக்கும் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்ன நீ காயப்படுதாது. ஓ அப்போ லவ் பண்ணுறேன் நான் வேணாம் வேணான்னு சொன்னப்போ துரத்தி வந்து பண்ணல, எல்லாம் போய் தானடி. என்னமோ நினச்சிக்கோ, எனக்கு கவலை இல்லை. என் பின்னாடி இதுக்கப்புறம் என்னை பார்க்க கூட வராது. ஒரு வேளை நான் உன்னை பார்க்கணுன்னு வந்தால் கூட என்னை துரத்தி விட்டுரு, ஏற்றுக்காது. நீங்கள் வந்து போயிடு, உன் மனசுலேருந்து மொத்தமாக தூக்கி போட்டுரு, சுத்தமாக மறந்துடு. நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ராஷ் உனக்கு, அவ்வளோதான். அது மாதிரி நினச்சிக்கோ. கிளம்பு சங்கு, கல்யாணத்துக்குலாம் வந்துடாது. ஏன்டி நான் பார்க்க முடியாது உன்னால். இங்கே பாரு என்னால் அழ வைக்க முடியாது, கிளம்பு. இல்லை முடியாது, அப்பா அதனை பண்ணிப்பார். நான் நான் கல்யாணம் பண்ணிக்க தான் ரெடி ஆகிட்டேன். நீ என்னை மறந்துடு, நானும் நாளைக்கு காலைக்குள்ளே நான் மறந்துடுவேன். ஓ அப்போ இத்தனை நாள் என் பின்னாடி வந்து நான் அவ்வளோ தள்ளி போனேன். ஏன்டி
ஏன் பின்னாடி வந்து என்னை இப்படி மாற்றிட்டு ஏன் சங்கு எனக்கு ஒன்று பார்த்தோன்னே பிடிச்சது, லவ் வந்தது, எல்லாம் உண்மைதான். உனக்கு என்னன்னு தெரில, நீ என் மேலே ஹேட் தான் காட்டினாலும் நான் உன் மேலே லவ் மட்டும்தான் காமிச்சேன். எனக்கு ஏன்னா உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போ என்னால் 2 பக்கமும் மாட்டிட்டு எந்த பக்கம் பேசுறதுன்னு கூட சத்தியமாக தெரியல. தெக்கி முக்கி நிற்கிறேன். என்னை விட்டு நமக்குள்ள இந்த லவ் வேணாம். நீ என்னை ஹேட்டே பண்ணு முன்ன மாதிரி. எப்படின்னா என்னை வெறுத்துரு. என் கேரக்டரை தப்பா நினை, இல்லை என்ன தப்பா நினை, எதனா நினச்சிட்டு போ. என்னை வெறுத்துரு ஜங்கு, வெறுத்துரு ப்ளீஸ். நாளைக்கு காலையில் விடிஞ்சு எனக்கு மேரேஜ். எப்படி எனக்கு மதியம் தான் நடக்கும், அவங்களுக்கு தான் காலையில். என்னை மறந்துடு ப்ளீஸ். பட் உன்னையானு கேட்கவா? முன்னாடி நீ கேட்குறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இல்லை, நீ என்னை விட பெட்டரான பொண்ணு தேடிக்கோ ஜங்கு. உனக்கு என்னை விட நல்ல பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்களும் கிடைப்பாங்க. நான் அழகு கூட கிடையாதுல்ல. எனிவேஸ், நான் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நீ போ, நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுறேன். தட்ஸ் லாஸ்ட் பார்ட் நினைக்கிறேன். ஓகே, அது ஐ திங்க் பெருசாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். டாடா, பாய்.